Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி பட்டாணி சுண்டல் தாங்க பார்க்க போறோம். இந்த சுண்டல் வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு நான் ஒரு 200 கிராம் பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல வந்து வேக வைக்கும் போதே கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து பட்டாணிக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும் போது உப்பு சேர்ப்போம், அதனால் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்த தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று சேர்த்துலாம். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பச்சையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் வதக்குனீங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை வெங்காயம் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா வேகிற அளவுக்கு விட்டுருங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்குங்க. பட்டாணி சேர்க்கக்கூடாது, பட்டாணி வேக வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துக்குங்க. இது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும், ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பட்டாணியை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கிரேவி வந்து நல்லாவே திக்காகிடுச்சு. இருந்தாலும் ஒன்று 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். பட்டாணியோட கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரோட்டு கடை பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது மேலே வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கேரட் இருந்தால் கேரட் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஹி கிச்சன் தமிழுக்கு Subscribe பண்ணிக்கோங்க.